இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் கர்த்தர் மென்மேலும் உயர்த்துவாராக. இந்த நாளிலே ஒரு வசனத்தை தியானிக்கிறோம். 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். பாருங்கள், நம்ம விருத்தி அடையணும், நம்ம பெருகி பெருகணும், நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் இயேசு நம்ம வாழ்க்கையில் வரணுங்க. யாரெல்லாம் எதோ வச்சுன்னு வாழ்க்கையில் இது வந்தால் எனக்கு ஆசீர்வாதம், அது வந்து ஆசீர்வாதம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது இல்லைங்க. இங்கே தாவீது வாழ்க்கையில் ஆடு பின்னாடி அழிஞ்சது தாவீதை ராஜாவை மாற்றினார். அதுக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா. ஏன்னா எப்பொழுதும் அவருடைய துதி அவர் வாயிலிருந்து தான். இயேசுடைய துதி எப்பொழுதும் அவர் வாயில் இருந்தபடினால அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்துனே இருந்தாராம். விசாலமான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு சொன்னால் நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் மேல் மேலும் உயரணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு இருந்தார். எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம துதிக்கும் போது இயேசு நம்மக்கிட்ட வந்துடுவாருங்க. நம்ம பாடல் பாடும்போது, வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உன்னோடு கூடன்னு அர்த்தம். நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நீ கேட்குறீங்கள, அப்போ உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். அந்த வசனத்தை டெய்லி தியானிக்கும் போது, டெய்லி அதை கேட்கும்போது, அந்த வீடியோவை பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தவங்களோடு இருக்கிறாருங்க. அப்போ என்ன பண்ண, உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாளுக்கு இந்த வசனத்தை கேட்க, இந்த வீடியோவை பார்க்க நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீங்க. நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க, நீங்கள் உணருவீங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், இந்த தொடர்ந்து பார்க்குற அன்பு சகோதர சகோதரி உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னு சொன்னால் தாவீதோட வாழ்க்கையில் அப்படி தான் மாற்றத்தை கண்டு தான் தாவீது ஆண்டவர் சொல்லி துதிக்கிறாரு. அதை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வாக்குத்தத்தமாக சொல்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்படி விருத்தி அடைய முடியுங்க? சர்வசாதாரண மனுஷங்க, ஆடு மேய்த்து இந்த மனுஷன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து இப்போ ராஜாவாக இருக்கிறார். ராஜாவாக மாற்றிட்டார். பாருங்கள், ஆடு மேய்ச்சிருந்தா ராஜாவாக மாற முடியுமா? உங்கள் வாழ்க்கை கூட ஏழ்மையாக இருக்கலாம், என்னால் அதெல்லாம் நடக்குமா நினைக்கலாம். நிச்சயமாக நடக்குங்க. தாவீதை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராக. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன ஒன்று ஒரே ஒன்றுன்னா, நாளுக்கு நாள் விருத்தி அடைக்கும் போது நம்ம நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தையை வசனத்தை கேட்கவும், பாடல் பாடவும், தேவனை நமக்கு முன்பாக வைக்கவும், எப்பொழுதும் அவருடைய துதி என்னுடைய வாயில் இருக்கணும். உங்கள் வாயில் அவருடைய துதி இருந்துச்சுன்னா போதும். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, இயேசுவே என்று கூப்பிட்டா டெய்லி தொடர்ந்து கூப்பிட ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் விருத்தி அடிக்க கர்த்தர் உதவி செய்வார். அவரோடு கூட இருந்தாராம், தாவீதோடு கூட இருந்தாராம். சேனைகளின் கர்த்தர் யாரோடு இருந்தாராம்? துதிக்கிறாங்களா, அவங்க கூட இருந்தாருங்க. நீங்களும் துதிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்க்கறது மாத்திரம் இல்லைங்க, இதை கேட்கறது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா போதும், நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பிரச்சனை மாறும், உங்கள் வியாதி மாறும், எல்லாமே மாறும். நாளுக்கு நாள் எல்லாத்திலும் விடுபட்டு ஆசீர்வாதமாக வாழ்வீங்க. அதுக்கு தான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்ததை பார்த்து என் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைந்த காரணம் என்னன்னு சொன்னால், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். எப்பொழுது இருப்பான்னு சொன்னால், நம்ம துதிக்கும் போது, நம்ம ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை கூப்பிடும்போது. நீங்கள் உனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இயேசுவே அறியாத இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை கேட்குறீங்க, இந்த வார்த்தை கேட்குறீங்களா, ஒன்றும் தேவையில்லை. ஒரு தகப்பனை கூப்பிடுவது போல், இயேசுவே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, என் வியாதி என்னை விட்டு தீங்கவில்லை, எப்படி நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் அந்த வீடியோ பார்க்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களிடத்தில் வரும். தேவன் வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.